என் மனதை கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர். பாகம் 6. தெய்வத்தாய் திரைப்படத்தில் ஒரு பாடலில் கடமையின் பெருமையை மனதில் பதிய வைத்தார். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. பதவி வரும்போது பணிவு வரவேண்டும், துணிவும் வரவேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வரவேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் வேதம். வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் வேதம் என்று அடிமனதில் பதிய வைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அடுத்து ஒரு தொழிலாளியின் இலக்கணத்தை இந்த பாடலில் காணலாம். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஒரு தொழிலாளியின் சிறப்பை கண்டோம். அடுத்து மீனவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நம் கண்முன் கொண்டு வருகிறார் இந்த பாட்டிலே. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கட்டிய மனைவி, தொட்டில் பிள்ளை, உறவை கொடுத்தவர் அங்கே. அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும், கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. கடல் நீர் நடுவே பயணம் போனால் கொடிநீர் தருபவர் யாரோ. தனியாய் வந்த துணிவைத் தவிர துணையாய் வருபவர் யாரோ. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். நம்மை கண்ணீர் கடலில் மூழ்கடித்து விட்டார் மக்கள் திலகம். சமத்துவத்தை வலியுறுத்தி இந்த பாடல் பாடுகிறார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை, ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எதுவித போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். இனி எதிர்காலத்தில் தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்று பாடலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொல்லியது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உரிமைப் பொருள்களை தொடமாட்டேன். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை. அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன். புது நீதியிலே, புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார். இந்த மானிடர் திருந்திடப் பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை. அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். இந்த பாட்டு மூலம் மக்கள் மனதில் நம்பிக்கையை வளர்த்தார். ஆட்சியை பிடித்தார் மக்கள் திலகம். ஒவ்வொரு தந்தையும் தன் மகனை பற்றி எப்படி கனவு காண்கிறார் என்பதை அடுத்த வரும் பாடலில்